ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தங்கக்கொடி, அதை போடுக்கொடி, தொடுவலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளாக பயோ ஹேக்கர்னு சொல்லலாம். ஹேக்கர் எப்படி நமக்கே தெரியாமல் நம்ம டேட்டாஸ் திருடுறாங்களோ அது மாதிரி இது செடிகளோட சத்துக்களை உறிஞ்சி உயிர் வாழும். இதையே தங்கக்கொடின்னு சொல்கிறாங்கன்னா இது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு தங்க கம்பிகள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு வேர்கள் கிடையாது. இதுக்கு குளோரோஃபில் கிடையாது. குளோரோஃபில் இல்லைன்னா தனக்குத்தானே உணவு தயாரிச்சுக்க முடியாது. இது ஒரு டைப் ஆஃப் பேரசைட் பிளான்ட். அப்படின்னா மற்ற செடிகள், மரங்கள், புதர்கள் மேலே வளர்ந்து அதோட சத்துக்களை உறிஞ்சும். சத்துக்களை உறிஞ்சுறது பார்த்தா ஹாஸ்டோரி அப்படிங்கிற சிறப்பு உறிஞ்சும் குழாய் மூலியமாக அதோட சத்துக்களை உறிஞ்சி இது உயிர் வாழும். அதனால அந்த தாவரத்தோட வளர்ச்சி அப்படியே பாதிக்கும். இந்த செடிகள் முளைச்ச தண்டோட நுனி படர்றக்க பக்கத்தில் தாவரங்களை தேடும்போது 2-3 நாளைக்கு படருக்கு எந்த தாவரமுமே இல்லைன்னா அதுவே வாடி காஞ்சு போயிடும். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது 1 வருஷத்துல முழு வளர்ச்சி அடைஞ்சிரும். பூக்கள், காய்கள், கனிகள், விதைகள் அப்படின்னு. இந்த விதைகள் எப்படி பரவுதுன்னா மழை மூலியமாவோ, காற்று மூலியமாவோ, பறவைகள், விலங்குகள் மூலியமாவோ. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.